ஓம் நமோ சிஷ்டநாதாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாயிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு. அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு நான் வீடியோ வந்து போடுறேன். அந்த வீடியோ வந்து இதை பார்க்குறத விட அதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இது ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க, இல்லை ரொம்ப நாளாக வந்து படுத்த படுக்கையில் இருக்கவங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து இது சீக்கிரமாக வந்து குணமாகாது, இல்லைன்னா இது வேலைக்கு ஆகாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இல்லை ஒரு வயசு இன்னும் ஏஜ் இருக்கும்போதே ரொம்ப உடம்பு சரியில்லாமவே இருக்காங்க, எந்திரிக்க முடியாத நிலமையில இருக்காங்க, மருந்து மாத்திரைங்கள்லாம் கொடுத்து பார்த்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி எந்திரிக்காமலேயே இருக்காங்க. அப்படின்றவங்களுக்கு இது நான் கொடுக்குற மெத்தடு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து நீங்கள் செஞ்சால் போதும். அதிலேருந்து வந்து சீக்கிரமாக வந்து வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து நோய் சீக்கிரமாகவே சரியாகும். அது செய்ய வேண்டியது வந்து அவங்க யார் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்களோட மகனை இல்லைன்னா மகள், அதை இந்த 2 பேரில் வந்து யாரும் செய்யலாம். ஆனால் வேறு யாரும் வந்து செய்யக்கூடாது. அவங்களுக்கு நாள், இது என்ன நாளுன்னா மகா நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இதை செய்யணும். மகா நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த டைமில் அந்த கலைக்கு வந்து எவ்வளோ நேரம் போய்கிட்டு இருக்கோம் அதை பொறுத்து தான் அதுக்குள்ளரே தான் இந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கணும். ட்ரெஸ்ஸு வந்து நீலம் அல்லது கருநீலம், கருப்பு அல்லது நீலம், இந்த 2 ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க போட வேண்டியது. சரிங்களா? அது யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து போட வேண்டிய ட்ரெஸ்ஸு இது. காலையில் வந்து செய்யணும். அகத்திக்கீரை மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு 3 கைப்பிடி, உங்களுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு வந்து அகத்திக்கீரை வந்து வாங்குறீங்க. வாங்கிட்டு எருமை மாடு வந்து நீங்கள் இருக்க இடத்துக்கு கூட நீங்கள் போகலாம். அதை எருமை மாடு இருக்க இடத்துக்கு நீங்கள் போயிட்டு காலையில் அதிகாலையில் வந்து நல்லா குளித்து முடிச்சிட்டு, அவங்க ஆள் இருக்கணும், உடம்பு சரியில்லாதவங்க பக்கத்தில் இருக்கணுன்றது ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் மட்டும் இது செஞ்சால் போதுமானது. தெய்வத்துக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி சரியாகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மனசால் வந்து வேண்டிக்கிட்டு அகத்த கீரையை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு மந்திரம் ஒன்று சொல்கிறேன். அந்த மந்திரத்தை வந்து சொல்லி 8 தடவை சொல்லி தான் அந்த அகத்தி கீரையை வந்து உங்கள் கையால் ஒரு பிடி அளவுக்கு கொடுக்கணும். முதல்ல வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்க. ஓம் சிவாய சிவாய நமன்னு சொல்ல வேண்டாம். ஓம் சிவாய சிவாய ஓம், அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த கையில் வந்து கீரையை வந்து கைப்பிடியில் எடுத்துக்கிட்டு வாய்க்கு நேராக வந்து வச்சுக்கணும். உங்கள் வாய்க்கு நேராக வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து உங்களோட மூச்சு காற்று வந்து மந்திரம் சொல்லும்போது அந்த கீரையில் வந்து விழுற மாதிரி வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லணும். தெற்க திசை பார்த்து நின்று மந்திரத்தை சொல்லணும். 8 தடவை வந்து ஒரு வாட்டி ஒரு கை அளவு எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு ஓம் சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்திரத்தை வந்து 8 தடவை வந்து சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு எருமை மாட்டுக்கு வாய்க்கு வந்து கொடுத்துட்றீங்க. அதை நல்லா சாப்பிட்டதும் அடுத்து இன்னொரு வாட்டி எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஓம் சிவாயா ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மறுபடி கொடுத்துட்றீங்க. இந்த மாதிரி 8 தடவை வந்து மந்திரத்தை ஜபிச்சிட்டு தான் அந்த கீரையை வந்து கொடுக்குறீங்க. அவ்வளோதான். ஒரு நாள் தான். இந்த சிம்பிளான மெத்தடு தான். அது அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எப்போ போல் வந்து இருக்கலாம். இது சிம்பிளான மெத்தடு தான். இது ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் பலன் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், பாருங்கள். நன்றி.